இன்னும் ஃபர்ஸ்ட் கப்புக்கு லாங் செர்ச்சில் இருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ். ஏன்னா டெல்லி டேர் டெவில்ஸ் தான் வருது டெல்லின்னு சொன்னோன்னே. டெல்லி கேபிட்டல்ஸோட ஸ்குவாட சொல்லுவாப்ல. டெல்லி கேபிட்டல் ஸ்குவாட் எப்படின்னா கருண் நாயர், ஹாரி ப்ரூக், ஜேக் ஃப்ராசர் மெக்கர்க், பாஃப் டூப்ளசிஸ், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அபிஷேக் போரல், டொனோவன் ஃபெரேரியா, கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல், சமீர் ரிஸ்வி, அசுதோஷ் சர்மா, தர்சன் நல்கண்டே, அஜய் ஜாதவ் மண்டல், விப்ரம் நிகம், மன்வத் குமார், திரிபுரானா விஜய், மாதவ் திவாரி, குல்தீப் யாதவ், துஷந்தா சமீரா, மிச்சல் ஸ்டார்க், மோஹித் சர்மா, நடராஜன், முகேஷ் குமார். ஓகே, இவங்களும் ஸ்குவாடா பார்க்கும்போது ஸ்ட்ராங்கா தான் தெரியுறாங்க. அப்படியே 11 நாங்க எங்களோட ப்ராபபிள் 11 சொல்லிடுறோம். அப்படியே மெகர்க் ஓப்பனிங் வித் கேஎல் ராகுல், 1 டவுன் அபிஷேக் போரல், ஹாரி ப்ரூக் அட் 2 டவுன், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், ஃபாலோடு பை அக்சர் பட்டேல், அஸ்தோஷ் சர்மா, மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், நடராஜன், இம்பாக்ட்ல மோஹித் சர்மா. சூப்பர் டீமா இருக்கிறாங்க. ஆக்ஷன்ல வந்து அந்த மொட்டையை ஒருத்தர் இருந்திருந்தாரு பாருங்க, டெல்லி ஓனர், சூப்பரா பண்ணாருங்க. சூப்பரா பிளே பண்ணார். எப்படின்னா ஃபர்ஸ்ட் பண்டோட விலையை ஏத்தி விட்டு அங்க ஒரு 27 கோடிக்கு அந்த பக்கம் பர்சை முடிச்சு விட்டாரு கொல்கத்தாரி எல்எஸ்ஜியோட பர்சை. அடுத்தது ராகுல் இவரு ஸ்ரேயாஸ் ஐயரை வச்சு ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த டீமுக்கு போனாரு. பஞ்சாப் பர்சை முடிச்சாரு. அங்கேயும் சூப்பரா பிளே பண்ணிட்டு 14 கோடிக்கு ராகுல ஸ்டீல் பண்ணிட்டார். என்ன பொறுத்த வரையிலும் இந்த ஆக்ஷனோட இந்த மெகா ஆக்ஷனோட ஸ்டீல்னா அது ராகுல் தான் ஃபார் 14 crore. ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, நீங்க அது உங்களுக்கு அவரோட ரீசன்ட் ஃபார்ம் அது இது அந்த எல்லா விமர்சனத்தையும் தள்ளி வச்சுட்டு ஒரு 14 கோடிக்கு ஒரு கேப்டன், ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஒரு விக்கெட் கீப்பர், செம்ம பைங்க. ராகுலோட மோசமான வருஷம் கூட 500 ரன் அடிச்சிருவாருங்க. ஆமா உண்மை. கடைசி 6 வருஷமா அடிச்சிருக்காரா? கண்டிப்பா கடைசி 6 வருஷமா அவுட் ஆஃப் மாதிரி தெரியும். ஆனா ஐபிஎல் வந்தாருன்னா மனுஷன் இப்படிதான் அப்படி ஆடுவாருன்னு தெரியாது. ஒரு 500 ரன் கன்சிஸ்டன்டா அடிப்பாரு. அப்படி இருக்கும்போது அவரை விட்டதெல்லாம் எல்எஸ்ஜி பண்ண ஒரு மகா முட்டாள்தனம். ஆமா, அதாவது ஸ்டேடியத்துக்குள்ள பிச்சுக்குள்ள வந்தெல்லாம் சண்டை போட்டீங்கன்னா எவங்க இருப்பான்? அந்த அளவுக்கு என்ன மட்டமாவா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன காசு நீங்க கொடுக்குறீங்க? அதாவது அவர் பேர் என்னங்க, என்ன கோயங்கா என்ன கோயங்கா, சஞ்சீவ் கோயங்கா. எத்தனை விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனோட கெரியர் இல்ல ஒரு அவமானப்படுத்துவீங்க. ஃபர்ஸ்ட் எங்காலேயே வச்சு குத்துனது இவன் தான். தோனியை வந்து பூனேல வந்து கேப்டன்ஷிப்பை புடிங்கிட்டு ஸ்டீவ் ஸ்மித் கிட்ட கொடுத்தது இவர் தான். அடுத்தது ராகுல் இப்படி பண்ணாரு. அடுத்தது பண்ணிட்டு வாழ்த்துக்கள். சரி, நம்ம டெல்லிக்கு வந்துருவோம். அவர் அப்புறம் அடிச்சுக்கோம். பிரேசர் மேக்கர் வித் கேஎல் ராகுல் போன வருஷம் ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பிரேசர் மேக்கர் ஒரு 2-3 மேட்ச் எல்லாம் அவ்வளவுதான், என்ன பண்றது தெரியல. எங்களோட தான் இந்த வருஷம் கண்டினியூ பண்ணுவாரு ஸ்ட்ராங்கா நம்புற. ஏன்னா இன்னொரு சைடு ராகுல் இருக்காரு. இப்ப நீங்க நேற்று நடந்த டெஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கல்ல, ஜெய்ஸ்வால் எப்படி கைட் பண்ணி ஆட வச்சாருன்னு, அந்த மாதிரி கைட் பண்ணி அதுவும் இல்லாம செகண்ட் பெடல் எடுத்துக்குவாரு ராகுல். சோ இந்த வருஷமும் மெக்கர்கிட்ட அதே பெர்ஃபார்மன்ஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. போன வருஷம் மும்பையோட மேட்ச்ல மும்பை பவுலர்ஸ்ல என்ன பண்ணுனே தெரியல. எங்க போட்டா நல்லா தெரிஞ்சுங்க, அந்த ஸ்பெல்லுல பும்ராவே அடிச்ச ஒரே ஆள் அவரு தான். போன வருஷம் பும்ரா போல தொடவே முடியல. ஒரு ஃபார்ம் ஆஃபீஸ் லைஃப்ல இருந்தாரு. ஆனா அந்த ஓவரை நல்லா ஞாபகம் இருக்கு. 18 ரன் ஃபர்ஸ்ட் பால் 6 ஸ்ட்ரைட்ல அடிச்சது இன்னும் மறக்க முடியல. இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஓப்பனிங் பேர் இதான் நான் சொல்லுவேன். பிரேசர் மேக்கர் வித் கேஎல் ராகுல், அபிஷேக் போரல் சூப்பரா வந்து ஃபார்ம்ல இருக்காரு. ஹாரி ப்ரூக் இது வரைக்கும் ஐபிஎல் ஒத்துக்கல. ஒரு செஞ்சுரி மட்டும் தான் அடிச்சிருக்காரு நினைக்கிறேன். ஒரு செஞ்சுரி தான் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த சொல்ற அளவுக்கு பண்ணல. பட் வந்து செம்ம பொட்டன்ஷியலான பிளேயர். ஒத்துக்குச்சுன்னா அவரு முடிச்சுட்டுறாரு. ஸ்டப்ஸ் வந்து மும்பை விட்டது ஒரு மகா முட்டாள்தனம். பிரேவிஸ் எல்லாம் ஒரு பிளேயர்னு வச்சுக்கிட்டு ஸ்டப்ஸ் விட்டாங்க. பட் அப்ப எதுவும் பண்ணலதான். பட் ஸ்டப்ஸ் கொஞ்சம் டிம் டேவிட் அளவுக்கு ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட இந்நேரம் ஒரு அசைக்க முடியாது. அடுத்த 10 வருஷத்துக்கு அதாவது பொல்லாடுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தேடிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் கிடைச்சிருப்பாரு. போன வருஷம் வேற மாதிரி ஸ்டெப்ஸ் பண்ணாரு. அக்சர் பட்டேல் தாங்க இந்த கடைசி ரீசெண்ட் ஒரு 2-3 இயர்ஸ்ல வந்து வேற லெவல் தெரியுறாரு. கிட்டத்தட்ட எனக்குலாம் வந்து ஐபிஎல் ஆரம்பிச்சாப்புல இருந்து அக்சர் பட்டேல் போய் கேள்விப்பட்டே இருந்தேன். ஒரு 4 ஓவர் போடுவாரு போவாரு மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த 2-3 வருஷமா அக்சர் பட்டேல் 2.0 பாக்குற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. குல்தீப் அப்படித்தான். கொல்கத்தால இருக்கும் போதும் கூட அந்த அளவுக்கு அவர் வந்து பண்ணல. இல்ல அவரோட டவுன்ஃபால் ஆகி அவரு முடிஞ்சு போச்சு, குல்தீப் யாதவே நீ கிடையாதுங்கிற ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து அவர் 2.0 தான் வேற லெவல். அது கரெக்டா டெல்லிக்கு வந்துட்டாருங்கிறது அவங்களுக்கு பெரிய பிளஸ். மிச்சல் ஸ்டார்க்குங்க, அவர் வந்து எப்ப வேணுமோ இந்த தலைவர் டைலாக் மாதிரி எப்ப வருவேன்னு தெரியாத நான் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். போன வருஷம் கரெக்டா அந்த பிளே ஆஃப்ஸ் ஃபார்முக்கு வந்தாரு. 4 மேட்ச் நச்சுன்னு போட்டு கப் அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஏங்க அதுக்குள்ள என்னங்க பவுலர் போயிட்டீங்க, முக்கியமான ஆளை விட்டீங்களே. போன வருஷம் ஸ்டாரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஸ்கை 2.2 அஸ்தோஷ் சர்மா விட்டீங்களே, செம்ம பிக்கு, செம்ம லைன் அப். இங்க பாருங்க பேட்டிங் பாருங்க, மெக்கருக்கு ஆரம்பிச்சு மெக்கருக்கு ராகுல், அபிஷேக் போரல், ஹாரி ப்ரூக், ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், அஸ்தோஷ் சர்மா, அக்சர் பட்டேல், சாரி இது ஸ்டார்க்கும் பேட் விடுவாரு. ஸ்டார்க்கு கூட விட்டுருங்க,
இந்த 4 பிக் ஹாரி ப்ரூக்கு அவரோட பொட்டன்சியலுக்கு ஆடிட்டா ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், அஸ்தோஸ் ஆகா மிடில் ஆர்டர் வேற ஏதோ டீம் சொன்னா ஸ்ட்ராங்னு அதை விட இதுதான் இல்ல இல்ல போலயே. 200 அடிச்சாலும் அடிச்சு பாப்பாங்க. கண்டிப்பா. அதே மாதிரி 150 அடிச்சாங்கனாலும் பந்து ஓரக் பவுலர் சொல்றீங்க ஸ்டார்க்கு ஓப்பனிங்லயே 2 கழட்டி விட்டுருவாரு. கண்டிப்பா. அதுக்கப்புறம் நீங்க உள்ள அதை தாண்டி உள்ள போயிட்டீங்கன்னா குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் ஒரு ஸ்பின் வேப் பண்ணுவாங்க. கண்டிப்பா. உங்களால அதுல இருந்து வெளியே வர முடியாது. அப்படியும் தட்டு மாதிரி வெளியே வந்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ் வந்து நடராஜன் வந்துருவாரு வித் முகேஷ் குமார். நீங்க இதெல்லாம் என்ன நினைக்க? சாரி, முகேஷ் குமார் கூட ஓப்பனிங் ஸ்பெல் வித் மோஹித் சர்மா. மோஹித் சர்மாலாம் பாருங்க அந்த ஆளு என்னடா இன்னும் எங்க சித்தப்பா வயசு ஆகுது நீங்க நினைக்கலாம். ஆனா இன்னுமே என்ன அந்த ஆள்கிட்ட இருக்குன்னே தெரியல. இன்னுமே நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. செம பிக். அவரும் 2.0 தாங்க. எல்லா 2.0 எடுத்துட்டாங்க போல இவங்க. எனக்கு இந்த வருஷம் என்னமோ இவங்க வந்து கப்புக்கே டிசர்விங் டீம் மாதிரி தெரியுறாங்க. இல்ல நிச்சயமா. எனக்கு என்னமோ டெல்லியோட லாங் டைம் ட்ரீம் நிறைவேறதுக்கான பாசிபிளான இயர் இதுதான். இந்த ஸ்குவாடை வச்சுக்கிட்டு இப்படை தோற்பின் எப்படை வெல்லுங்கிற அளவுக்கான ஒரு டீம் தாங்க டெல்லி. நிச்சயமா பிளே ஆஃப் மேக் பண்ணுவாங்க. கப்புமே அடிக்கிறதுக்கு என்ன பொறுத்தவரை ஒரு 85% சான்ஸ் இருக்கு. ஆக்ஷன்லி சூப்பரா பண்ணாங்க. டீம் வந்து அவங்க நினைச்ச மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் கப் வந்து டெல்லிக்கு தாங்க எழுதியே கொடுக்கலாம். நிச்சயமா. மும்பை வராம பட்சத்தில் டிஸ்க்ளைமர் நான் போட்டுக்கிறேன் எல்லா வீடியோக்கும். சென்னை வராத பட்சத்துலங்கிற டிஸ்க்ளைமர் நான் போடவே தேவையில்லை. ஏன்னா மென்னின் எல்லோங்க நாங்கெல்லாம். இருந்தாலும் பரவாயில்ல. ஆல் தி பெஸ்ட் டெல்லி. இந்த வருஷம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்னு சொல்லலாம். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் ராகுல்.